ஒரு மனுஷன் ஒரு மனிதரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி வர்றப்ப நம்ம நெஞ்சு அடைச்சம் போல் இருக்கும். வாழ்ந்து அப்படி வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்த மனிதர் தான் விஜயகாந்த் சார். அவருடைய இறப்பு செய்தி கேட்டு இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் எப்படி பதறி போயிருப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தப்போ விஜயகாந்த் சார் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ கூட்டி போவாங்க. அப்படி போய் நான் தவசிங்கிற படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். பெரிய அண்ணான்ற படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எப்படி எல்லாருமே விஜயகாந்த் சாரை நல்ல மனிதர், யாராக இருந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு போடக்கூடியவர், எந்த ஒரு விஷயமாக நேர்மையான ஒரு விஷயத்தை தட்டி கேட்கக்கூடியவர், இப்படி எல்லாருமே எல்லா விதமாக சொல்கிறாங்கன்னா அது அனைத்துக்குமே பொருத்தமானவராக அவர் வாழ்ந்தார். அதான் உண்மை. அதனால தான் எல்லாருமே யாரை கேட்டால் இன்றைக்கி பாருங்கள் ஒரே விஷயத்தை சொல்கிறாங்க, நல்ல மனிதர். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் யாராக இருந்தாலும். நான் பெரியண்ணா படத்தை வேலை செஞ்சுருக்கப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பேஸ் ஒரு பாறை மாதிரி இருக்க ஏரியாவில் எங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மத்தியானம் பிரேக் விட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப பேர் அங்கேருந்து அதாவது நிழல் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஜூனியர்ஸ் நிறையா பேர். அப்போ அவர் சாப்பிட போனவர் இவங்களாம் எப்படி சாப்பிடுவான்னு கேட்டார். அதான் சார் இங்கே இடம் இல்லை சார், அப்படி எப்படி நின்று சாப்பிட்டுக்குருவாங்கண்டு. அதெல்லாம் கிடையாது. உடனே சாமி அந்த பந்தல் போடு, மேனேஜர் கூப்பிட்டு உடனே பந்தல் போட்டு எல்லாத்தையும் பந்தல் போட்டு சாப்பிட வை, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு போனவர். தவசி படத்தில் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்ப ரொம்ப நேரமாக ஒரு கும்பலாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பொறுமையாக இருந்தவர் கொஞ்சம் கழிச்சு இப்படி அங்கேருந்து கையை அசைச்சார். சத்தம் போடக்கூடாது, ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு ஒரு சொன்னவர். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டு எந்த ஊர்னு கேட்டு ரொம்ப லாங்கில் சொன்னாங்க, விழுப்புரமாக திருச்சி அந்த மாதிரி சொன்னாங்க. கூப்பிட்டு எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு கிளம்பு போனப்போ மேனேஜரை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுப்ப சொல்லி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு போச்சுன்னு சொன்ன மனசு. நல்ல மனிதர். சினிமா துறையில் எப்படி இருந்தாரோ, சினிமாவுக்குள்ளே எப்படி இருந்தாரோ, மக்கள்னு ஒரு போலீஸ் வேஷம் போட்டால் மக்கள் ஒரு கதாநாயகன் இருக்கப்போ மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாரோ, ஒரு அரசியல் தலைவராக நடிக்கிறப்போ எப்படி குரல் கொடுத்தாரோ, அது எல்லாமே நிஜத்துலேயும் அப்படி இருந்தார். நிஜத்துலேயும் ஹீரோ அப்படின்ற விஜயகாந்த் சார் மட்டும்தான் சொல்ல முடியும். உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தாருந்தா அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்த தொட்டிருப்பார். இந்த மக்கள் அவரை கொஞ்சம் கொண்டாடி இருப்பாங்க. அப்படி ஒரு தலைவர், அப்படி ஒரு கதாநாயகன், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவருடைய இறப்பு ஒரு பெரிய இழப்பு எல்லாத்துக்கும். இருந்தாலும் விஜயகாந்த் சார் ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி அவர் நினச்ச கதறி கொண்டிருக்க அந்த குடும்பத்துக்கும், அவருடைய தொண்டர்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் சார்பாக எல்லாருடைய சார்பாகவும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்குங்க சார். உங்கள் குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்குங்க சார். அவர்கள் உருவாக முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த வகையில் என் அருமை தலைவர் கேப்டன், முன்னாள் நடிகர் சங்க தலைவர் மக்களோட மனசில் மக்கள் மனசை பிடிச்சதால தான், எங்கள் திரையுலகத்தினரோட மனசை பிடிச்சதால தான் இன்றைக்கி பெரிய லீடராக இருக்கார். இன்றைக்கி இருக்கிற பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். நல்ல மனிதர், ரொம்ப தைரியசாலி, எது பேசினாலும் யோசிக்கவே மாட்டார், பேசுவார். அந்த வகையில் நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஊரில் இல்லாத நேரத்தில் எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலத்தை முன்னாடி இருந்து ஒரு மகன் போல் வந்தாங்க. ஏன்னா அப்பான்னு தான் ரொம்ப பிரியமாக கூப்பிடுவார். அப்பா ஒரு மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. டேய் வாடா விஜயம் தான் கூப்பிடுவாங்க. அந்த வகையில் நான் சுவிட்சர்லாண்டில் இருந்தேன். முன்னாடி என்ன ஒரு மகன் பண்ணணுமோ அந்த கடமையை பண்ணார். அப்போ அம்மா சிஎம்மாக இருந்தாங்க. அம்மா கிட்ட சொல்லி அப்பாவுக்கு அரசு மரியாதை பண்ணாங்க. அந்த வகையில் அண்ணன் விஜயகாந்த் அவருக்கு தான் நான் நடிச்சு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கள இவ்வளோ கூட்டம்னா அவர் மக்களோட மனசை பிடிச்சிருக்காருங்கிறதுக்காக எங்கள் மனசையும் பிடிச்சிருக்காரு. அவரோட ஃபேமிலிக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். எங்கள் அண்ணன் வீட்டில் ஒருத்தர் தவறிட்டாருங்கிறது எண்ணத்தில் அவர் நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எங்கள் அப்பாவோட ஆசை இன்றைக்கும் அவருக்கு இருக்கிறோம்.
ரெஸ்ட் இன் பீஸ் கேப்டன். ஐ லவ் யூ, வி ஆல் லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நேர்களே, தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக நடிகர் இயக்குனர் திரு பாண்டியராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு பாண்டியராஜன், வணக்கம். இந்த கடினமான நேரத்தில் எங்களோடு பேசியதற்கு நன்றி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றிய உங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய சொல்லாங்க. காலையில் இந்த செய்தி கேட்டவுடனே அதிர்ச்சி தான். இப்போ நல்லவங்களாம் கூட செத்து போயிடுவாங்களா, நல்லவங்களோட நிலைமை வருமா, அதெல்லாம் நினைக்கும் போது ஏன்னா ஒரு டிசிப்ளின் தானே. ஒரு இப்படிலாம் வாழ்ந்தா நம்ம நல்லா இருப்போம், தர்மம் பண்ணா புண்ணியம் வரும், மற்றவங்கெல்லாம் அவங்க கேட்காம அவங்களுக்கு உதவி பண்றது, அதெல்லாம் பண்ணா நல்லா இருப்போம்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்துக்குலாம் ஒரு டவுட் வந்துச்சுங்க. வந்து கேப்டன் சார் வந்து எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் கோவக்கார். அவர் எதுனா ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கூட கொஞ்சம் கோபமாக பேசுவார்னா அது அவருடைய குரல் அந்த கம்பீரம் அப்படி. அவர் அதில் நிறையா நிகழ்ச்சிகள், இந்த துக்க நிகழ்ச்சி ஆகட்டும் நல்ல நிகழ்ச்சி ஆகட்டும், அதில் அவருடைய கம்பீரம் தெரியும், அந்த கமாண்டிங் கெப்பாசிட்டி. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வந்து இந்த காட்சிகள்லாம் டிவியில் பார்க்கும்போது என்ன அறியாமல் என் மனசு சொல்லுதுங்க, எல்லாம் கச்சாந்து இல்லை க்ரௌடு வருது, எல்லாம் வந்து இப்போ மட்டும் கேப்டன் வந்தாருன்னா எல்லாம் ஒரு குரல் கொடுத்தவரை எல்லாம் அடைகிறோம், எல்லாம் ஒழுங்காயிரும் அப்படின்னு மனசு சொல்லுது. கேப்டனே இப்போ நம்மகிட்ட இல்லைன்றத என் மனசு ஏற்றுக்கலைங்க. அவரு அப்படி எல்லாருக்கும் பழகிட்டாரு, வந்தாரு. ஆனால் சினிமாலாம் பண்ணும்போது தான் பார்க்குறேன், அவர் கூட ஆக்ட் பண்ணேன் 2 படம், எங்கலன்னா பேரரசு. அப்போதான் பார்க்குறேன் ஒரு திறந்த புத்தகம். ஒரு குழந்தைக்கு கோவம் வந்தா எப்படிதான் அவரு ஒரு குழந்தை மாதிரி. அப்புறம் ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர், நகைச்சுவை உணர்வு எப்படின்னா அதை ரசிப்பாரு. நாங்கெல்லாம் ஜோக் அடிச்சு எல்லாம் பேசும்போதெல்லாம் அந்த சீன்ல ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகுனா முதல்ல அவர் தான் அதை அங்கீகரிப்பார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. ஓ, இவ்வளோ கோபக்காரருக்கு இவ்வளோ நகைச்சுவை உணர்வா அப்படின்னு என்ன இருக்கும். அப்புறம் எப்படிலாம் ஒரு மனுஷன் வாழணும்னு ஆசைப்படுறனோ, இப்படிலாம் இருந்தா அந்த உலகத்துல நம்ம போற்றப்படும் புகழப்படும் நினைக்கிறோமோ அப்படிலாம் வாழ்ந்த ஒரு மனுஷன். மற்றவங்க துயரத்தை நினைச்சு யோசனை பண்ணி அந்த துயரத்தை துடைக்கிறதுக்கு தன்னாலான உதவிகள் பண்றாரு. அவரு அவரால யாரும் வருத்தப்பட்டு சொன்னதா எந்த நிலையிலும் பார்த்தே இல்லை. அவரை புகழத்துக்கு தான் வார்த்தை தேடுவாங்க, இப்படி பேசுமா இப்படி சொல்லுமா அப்படிதான். அவர் மேல வருத்தப்படுறது யாருமே கிடையாது. இப்படி ஒரு மனுஷனா அந்த சாப்பாடு போடுற விஷயம் இல்லைங்க, அதை சொல்லாத ஆளே கிடையாது. கேப்டன் கூட உட்காந்து சாப்பிட்டா அது அவர் அள்ளி அள்ளி வைப்பாரு. அப்போ வந்தவொன்னா சாப்பிட்டேன்னு கேட்பாரு. அப்புறம் யார் யாருக்கு என்ன பிடிக்குன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கையும் சாப்பிடு சாப்பிடு, அதெல்லாம் பிறவியில வரணும். ஒரு ஈகை குணம் பிரமாமா இருந்தது. எனக்கு என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவங்க கூட மரணம் வந்து இவ்வளவு சீக்கிரம் வருதுன்னா அது என்ன கடவுள், என்ன வாழ்க்கை, என்ன கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க அண்ணன், எங்களை நான் படத்துல ஆக்ட் பண்ணாலும் சொல்றேன், என் அண்ணன் தான். எங்க அண்ணன் தவறிட்ட மாதிரி ஒரு உணர்வு. காலிலேருந்து
மனசு சரியாவே இல்லை. ஒரு இழப்பை நேரடியா சந்திச்ச மாதிரி ஒரு உணர்வு தான். இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் கூட கொஞ்ச நாள் பழகி இருக்கும். அந்த குணம் நமக்கு ஒரு ஒரு குண்டு செலவுக்கு கிடைச்சா கூட நம்ம கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் ஒழுங்குவோம். கண்டிப்பா. திரு பாண்டியராஜன் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை ஒவ்வொருவருக்குமே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமே தங்களுடைய குடும்பத்தில் நேர்ந்த ஒரு சம்பவம் போலவே எல்லாருமே இதை ஃபீல் பண்றாங்க. திரு பாண்டியராஜன் இணைப்புல இருக்கிறீங்களா? தொடர்ந்து. ஆமாங்க, சொல்லுங்க. ஐயா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க 2 படங்கள் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த நேரத்துல இருந்த அனுபவங்கள், அவருடைய நகைச்சுவை உணர்வை பற்றி கூட நீங்க வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது சில சம்பவங்கள் நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா எங்களோட? நகைச்சுவை உணர்வோட ஒரு நாகரிகன்ற விஷயம் இல்லை. அவரு எங்கெல்லாம் படம் அவர் தான் தயாரிப்பாளர். அப்போ அந்த படத்துல எனக்கு காசு சொன்னாங்க, மற்றவெல்லாம் பேசிட்டாங்க. சாரும் பேசினாரு. பேசி எல்லாம் ஓகே சொன்னது. மறுபடியும் ஃபோன் பண்ணாரு. என்ன இது மறுபடியும் ஃபோன் பண்றாரு, எதாவது மாட்டுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு திக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் கூட நடிக்கணும்னு பெரிய பேராசை. அதுல நிறைவேறும் போது அவங்க இளைஞர்கள் வந்த போதும் பயம் இருந்தது. அப்புறம் அவர் சொன்னாரு, உங்களுக்கு அந்த படத்துல அன்றாட கலட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அது உங்களுக்கு ஓகேவா, அது சொன்னாங்க அவங்க அப்படின்னாரு. சார், நமக்கு வந்து அன்றாயிரம் தான் ஜனக தெரிவிக்கணும், எதை கழட்டினா பரவாயில்ல சார், பேண்டை கழட்டுற மாதிரி சீனு நான் சொல்லிட்டேன், அன்றாயிரம் கழட்டினா பரவாயில்ல சார் தாங்க நீங்க அப்படின்னாரு. அதாவது இதை வந்து ஸ்பாட் ஒன்று சொல்லலாம், நீங்க வந்து பேண்டை கழட்டுங்க அப்படின்ட்டு. அது எனக்கு உடன்பாடாக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அங்க வந்து தர்க்கம் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லாம ஒரு நாகரிகமா அதை நாசுக்கா முன்னாடி சொல்லி இது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிறது இல்லை. அதெல்லாம் பெரிய மெச்சூரிட்டி வேணுங்க. அவரு எங்கேயுமே டயலாக் கூட அவரு கதை பிரகாரமே அவரை ஒரு வார்த்தை போடுற மாதிரி இருந்தா கூட அதை வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்லி கேட்பாரு, அது ஓகேவா, அந்த வார்த்தை சொல்ல அவருக்கு இஷ்டமா, எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கப்பா, அவருக்கு இஷ்டம் தான் பேசும், இல்ல வேணப்பா அப்படின்னு. எவ்வளவு பெரிய மனுஷங்க. இது எழுதி கொடுத்து நீ பேசுனா வானாம சொல்ல போறேன், அதை கேட்டுக்கிற நாகரிகம் அதெல்லாம் கத்து கொடுத்து வர்றதில்லை. அது பிறவில வருங்க. யாருக்கும் எந்த நிலையிலையும் தூக்கத்துல கூட ஒரு கஷ்டம் படுத்தக்கூடாது. ஆனா தூக்கத்துல ஒருத்தர் கஷ்டம்னு வந்தா கூட அவங்களுக்கு உதவி பண்ணணும், அதான் ஒரு எண்ணம். நிச்சயமா நிறைய அவளுக்கான புகழஞ்சலிகள் இன்னைக்கு காலை முதலே குவிந்த வண்ணம் இருக்கிறது. நீங்களும் இந்த தருணத்தில் அதில் பங்கேற்று எங்களோடு பேசியதற்கு மிக்க நன்றி திரு பாண்டியராஜன். அடுத்ததாக நேயர்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.